ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டோ வல்லவரே நல்லவரே நல்லவரே தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டோ நல்லவரே வரவேண்டோ வல்லவரே நல்லவரே உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேனே ஐயா உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேனே ஐயா இந்த உடலெல்லாம் அன்பர் உமக்காக தானே உண்மையாக ஒப்பு கொடுப்போமா இந்த போதுமை மணியாய் மடிந்திருவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன் உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன் அவமான இந்தை சிலுவைதனை அனுதினமுமக்காய் சுமக்கின்றேன் அனுதினமுமக்காய் சுமக்கின்றேன் அனுதினம் உமக்காய் சுமக்கத்தக்கதாக அவமானமாக ஆண்டவரே நிந்தையாக ஆண்டவரே அது உமக்காக நீங்கள் போராடுகின்ற போராட்டம் எல்லாம் இந்த பரலோகத்தில் பரம காணனுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது நேசரை கண்டு ஒரு பாதத்திலே விழுந்து அதை மொத்தம் செய்து ஓயாமல் உங்களுடைய முகத்தை பார்த்திருக்க பெற்றதாகத்தான் ஆண்டவரே ஆலயத்துக்கு வருவது அவரிடத்தில் எப்படியாவது வந்துவிட வேண்டும் ஒழுங்கினங்களை எப்படியாவது ஒழுங்குபடுத்தி விட வேண்டும் இந்த நாளில் என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே என் ஒழுங்கினத்தை மாற்றி விடுங்கள் தேவனுக்கு பிரியமான காரியத்தை நான் செய்து முடிக்கத்தக்கதாக அவமானம் இல்லை சிலுவை இதையெல்லாம் உமக்காக நான் அனுதினமும் சுமக்கத்தக்கதாக தாழ்த்தி தலை மட்டும் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட இந்த காலை வேளையில பேசுங்க அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆவியானவர் தேவ கரத்திலே தாழ்த்து கொண்டும் தலை மட்டுமாய் என் புரட்சகருமாகிய இயேசுவின் எளிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். எல்லாரும் வேத பகுதிக்கு நேராய் கடந்து சொல்லத்தக்கதாக நம் கண்கள் வேதத்திற்கு பதிந்திருக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் பிரியமான காரியத்தை செய்யும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து கொண்டே இருப்பார் என்பதை மறந்து விடாதபடிக்கு எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்க சகோதரர். எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறு ஒருவனுக்கு அதே ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும்
வேறு ஒருவனுக்கு அதே ஆவியினாலே நன்றாக புரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து விசுவாசத்தை குறித்தே பேசிக் கொண்டிருப்பதற்கு காரணங்கள் உண்டு. அல்லேலூயா. நம்ம விசுவாசத்துல வளர்ந்தல்ல, இன்னும் வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளை போலதான் இருக்கிறோம். அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறபடியினால மறுபடியும் விசுவாசத்தை கொண்டு நம்ம இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்துல எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது எதை கொண்டு நம்மோடு கூட பேசினார் என்று? அல்லேலூயா. பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்பது மட்டும் அல்ல, நான் எதை விட்டு விலக வேண்டுமோ கண்டிப்பா விலகணும்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு காண்பித்து கொடுத்ததை எடுத்து வாசிப்போம். 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் ஓபன் டாக்கா பேசுறாரா ஆவியானவர். அல்லேலூயா. ஒரு வெளிப்படையாய் சில காரியத்தை நம்மோடு கூட பேசுகின்ற காலத்துல இருக்கின்றபடியினால் நாம் ஒருவேளை செவிட்டு விரியனை போல இருந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். ஏனால் பேசுகின்றவர் யார்தான்? ஆவியானவரே பேசுறாரு. மனுஷ சத்தத்தை கேட்கறதுக்கு இங்க வரவே, மத்தவங்களை பார்க்கறதுக்கு இங்க வராதீங்க. ஒருவேளை நம்ம நினைக்கலாம் முதல் பெரிய சபையில அந்த காரியத்தை விட்டுருவோம். உங்களுக்கு என்னையும் சீர்படுத்திக் கொள்ளத்தக்கதாகத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதபடிக்கு. அல்லேலூயா. நான் அநேக நேரத்தில் மற்றவங்களையே பார்த்து அவங்க இப்படி இவங்க இப்படி பார்க்கிறேன்னா என்னை பார்க்க மறந்து விடுகின்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டேன். நான் அடுத்தவர்களை பார்க்கிறேன், அவர்களுடைய தோற்றத்தை பார்க்கிறேன், அவருடைய அசைவை பார்க்கிறேன், ஆடையை பார்க்கிறேன், அவருடைய அலங்காரத்தை பார்க்கிறேன். ஆனா யாரை பார்க்க மாட்டேன்ற? உங்களை நீங்க பார்க்க மறந்துறீங்க. முதல்ல நான் என்ன பார்க்கணும்? அல்லேலூயா. என் கண்ணிலே உத்தரம் வைத்துக் கொண்டு மற்றவன் கண்ணிலே இருக்கும் துரும்பை பார்க்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஐயோ ஆண்டவர் இது எனக்காக கொடுக்கப்படுகின்ற வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதை விட்டுட்டு இன்னமும் யாருதான் பார்த்து கொண்டு இருக்கிறேன்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அடுத்தவங்களை பார்க்கறதுக்கு ஆலயத்துக்கு வராத, உன்னை பார்ப்பதற்கு மட்டுமே வா. ஆலயம் என்பது கண்ணாடி போல, நீ வந்து நிற்கும் பொழுது உன்னதான் காட்டுவது, அடுத்தவங்களை காட்டாது. அல்லேலூயா. அதனால நான் எந்தெந்த இடத்துல எல்லாம் என்னை சீர்படுத்திக் கொள்ள வேண்டுமோ, ஒருவேளை நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, கண்ணாடிக்கு முன்னாடி நின்று எந்த இடத்துல அலங்காரம், ஒருவேளை தலை கொஞ்சம் கலைஞ்சிருக்கும், உடனே என்ன பண்ணுவோம், அந்த கண்ணாடி உங்களுக்கு காண்பித்து கொடுத்த போது அதை மாற்றிக்கொண்டு என்ன பண்ணுவீங்க, அதை சரி செய்து அதற்கு முன்பாக எந்தெந்த காரியத்தெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து முடித்து எப்படி நீங்கள் கிளம்பி செல்வீர்களோ அது போல ஆலயம் கண்ணாடியை போல உங்கள் ஒழுங்கினங்களை மாற்றுகின்ற இடம் எது என்பதை நான் மறந்து விடக்கூடாது. நான் மற்றவர்களே பார்த்து கொண்டிருக்க கூடாது. என்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது, நான் எதிலே குறைவுள்ளவனாய் இருக்கிறேன், குறைவுள்ளவன் ஆன போது ஆண்டவர் நிறைவாய் மட்டும் நடத்தி வருகின்றாரு, அதே மதத்திலே போயிடக்கூடாது. அல்லேலூயா. அநேக நேரத்துல என்ன தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் நீ ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறாருன்னா பக்கத்துல சொல்லி கிருபை இருக்கிற வரைக்கும் தான்பா. அல்லேலூயா. சிம்சோனுக்கு நான் மறுபடியும் சொல்றேன், தெரியல மடியில படுத்து இருக்கிற வரைக்கும் கிருபை தான் தாங்குதுன்னு தெரியல. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம இயேசு ஆனவரோடு கூட இருந்த யூதாஸ் காரியத்துக்கு எது தெரியல, ஆண்டவர் கூட இருக்கிற வரைக்கும் தான் பையன் கூட இருக்கும், அவர் விட்டு போனாக்கா எதுவும் போயிடும், அதுவும் போயிடுமா. அநேக நேரத்தில் நமக்கு எது தெரிய மாட்டேங்குதுன்னா, அவர் நம் மீது ஏதோ வைத்த கிருபை நிமித்தமாய் நான் தவறு செய்த போது, பாவம் செய்த போது, தேவனுக்கு பிரியமில்லாத பாதையில் நடந்த போது கூட என்னை ஆசீர்வதித்து போஷித்து ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகின்றார். பகவத் சொல்லுங்க, உன்ன உணவு கொடுக்கிறாரு, உடுத்த உடைய கொடுக்கிறாரு, என் வாழ்க்கையில் எப்படியாவது நான் நடந்து போக ஆங்கில பலம் தந்து தப்பிச்சொல்ல வழியும் செய்யறாருன்னா அதிலே நடந்து நிற்காத. அல்லேலூயா. ஒரு முக்கியமான காரியத்தை பேசத்தக்கதாக ஆவியானவர் காண்பித்து கொடுத்தார். நம் வாழ்க்கையில அநேக நேரத்துல வாழ்க்கை வாழ்வது நமக்கு எப்படிதான் இருக்குது, எப்படிதான் இருக்குது வாழ்க்கை வாழ்றது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, போராட்டமா இருக்குதா? வாழ்க்கை வாழ்க்கை சிலர் கேட்டா என்ன சொல்லுவோம், ஒரே போராட்டமா இருக்குங்க. வீட்டுல போனா மனைவி கிட்ட போராட்டம், கணவனை கேட்டா சரி, மனைவி கேட்டா என் வீட்டுக்கு வரக்கூட ஒரே போராட்டமா இருக்குது. அல்லேலூயா. ஒரே போராட்டம் தான் வாழ்க்கையில. ஆனா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நீ போராட்ட போராட்டம் நல்ல போராட்டமா?
அல்லேலூயா. ரெண்டு போராட்டத்தை காண்பித்து கொடுக்கிறேன். ஆனா நல்ல போராட்டம் எது என்பதை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு, நன்மை தீமை அறியத்தக்கதாக காரியத்தை வைத்து விட்டார். வைத்தவர் சும்மா இல்ல, ஆதாமை கூப்பிட்டு ஆதாம் கம், இதுதான் நல்ல நன்மை தீமை தக்கதாக கனியாய் இருக்கிறது, மரமாய் இருக்கிறது, இந்த மரத்தை பார்த்து நடந்து கொள், இது கிட்டே வராது, இது உன் கண்களை இழுக்கும், உன் இருதயத்தை மயக்கும். அல்லேலூயா. பாவத்துல விட செய்யும் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கிடும். தேவனிடத்திலிருந்து உங்களை பிரிச்சிடும்பா அப்படின்னு சொன்னவர் ஆதியோடு கூட விட்டு இல்ல, புதிய ஏற்பாட்டில் தன் பக்தர்களை ஒருவேளை சீஷர்களை அழைத்து ஆட்டுக்குட்டியில அழைத்து சொல்றாருப்பா, உங்களை எங்க தெரியுமா விடுறேன், ஆட்டுக்குட்டியோடு கூட விடல, நரிகளுக்கு மத்தியில தான் விடுறேன், ஓநாய்களுக்கு மத்தியில தான் விடுறேன். ஏன் தெரியுமா விடுறேன், நீ ஆட்டுக்குட்டி என்பதை மறந்து விடக் கூடாது என்பதற்காக விடுகின்றேன். இப்ப நம்ம ஆட்டுக்குட்டியில என்ன நம்ம பச்சு, நரி கூடவும் ஓனா கூடவும் சேர்ந்து, அல்லேலூயா, இதுக்கு கடிக்க தெரியாது, ஆட்டுக்குட்டிக்கு என்ன பண்ண தெரியாது, கடிக்க. ஆனா இப்ப ஆட்டுக்குட்டியும் கடிக்குது. பக்கத்துல கைகுத்துங்க, நீங்க ஆட்டுக்குட்டியா நரியா? அநேக நேரத்தில் ஆட்டுக்குட்டி கூட என்ன பண்ணுது, இப்போ கடிக்க ஆரம்பித்து விட்டது. ஏன்னா உலகத்தோடு கூட சேர்ந்து 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 நான் யாரோடு கூட ஒன்று கலந்து விட்டேன், உலகத்தோடு கூட என்ன பண்றேன், ஒன்று கலந்தபடினால என்னுடைய சாயல் எது என்று எனக்கே தெரியல. அதனால அடுத்தவங்களை பார்க்க ஆரம்பிச்ச. உலகத்துல எப்படி தெரியுமா, தன்னை பார்க்க மாட்டாங்க, பிறரை பார்ப்பாங்க. அல்லேலூயா. நிறைய உலகத்துல பாருங்க, தலைவர்களை பாருங்களேன், அவங்க இடத்துல எந்த ஒரு ஒழுக்கமும் இருக்காது. ஆனா அந்த தலைவரை பார்க்கின்ற உலகமா இருக்கிறது. ஒழுக்கமுள்ள ஒரு தலைவர் உண்டு, என்னை ஒழுங்காய் நடத்துகின்ற தலைவர், என் வழியை மாற்றுகின்ற தலைவர் உண்டு. அல்லேலூயா. இந்த காலையில தேனியில இருந்து ஒரு தம்பி நம்ம குரூப்ல போட்டுருந்தாரு, நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு காலையில எழுந்த உடனே நான் பண்ண போய் பார்த்த போது அவர் குரூப்ல போட்டிருந்தார் ஒரு காரியம், ரொம்ப அழகாய் போட்டிருந்தது. ஒரு முறை நேர் விடத்திலே ஒரு சில சகோதரர்கள் போய் அன்னை தெரேசாவுக்கு விரோதமாய் சொல்லி கொண்டிருக்காங்க, அவங்க மதமாற்றம் செய்கின்றாங்க, நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா, அவங்க என்ன பண்ணா இந்த ஊரை விட்டு அனுப்பிச்சிடலாம். அப்ப நேரு சொன்னாராம், அப்படியா சரி வாங்கப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, கிளம்பி போனாங்களாம் கல்கட்டாக்கு. அல்லேலூயா. அங்க போய் பார்த்தபோது அங்கே குஷ்டரோகிகள் படுத்துக் கொண்டிருக்கும் போது அன்னை தெரேசா ஒரு குஷ்டரோகியை எடுத்து தன் அடியிலே போட்டுக்கொண்டு அவருக்கு இருந்த அந்த காயத்திலே மருந்திட்டு அந்த சீழை எடுத்து அவரை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். மற்றவர்கள் மற்ற காரியத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர்கள் மற்ற பேஷண்டோடு பேசிக்கொண்டோ அந்த வேலையிலே இருந்த பணியிலே இருந்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்து நேரு கேட்டாரா, மற்றவர்களுக்கு அதிர்ச்சியானது, என்னப்பா ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, வேற ஏதோ பண்றாங்கன்னு சொன்னீங்க, ஆனா இங்க குஷ்டரோகிகளுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த குஷ்டரோகிகள் யார் என்று கேட்டாராம். அதற்கு அவர்கள் சொன்னார்களா, அவர்கள் இவரெல்லாம் நம்ம ஊரை சேர்ந்தவர்கள். இப்போ இந்த அன்னை தெரேசா யாரு, அவங்க வேறு ஊரை சேர்ந்தவர்கள். அப்பா நம்ம ஊரை சேர்ந்தவர்களுக்கு நம்ம ஆளுங்க தான் பணிவிடை செய்யணும். ஆனா வெளியிருந்து வருகிறவர்கள் என்ன பண்றாங்க, பணிவிடை செய்யல, உள்ளவரை எல்லாம் நீங்களா என்னப்பா பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, உங்கள் மனைவிகள் எல்லாம் அனுப்பி பணிவிடை செய்ய சொல்லுங்கள், அன்னை தெரேசா சொல்லலாம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகம் எப்படி ஆகுது, வெளியே இருந்த வந்த மிஷனரிகள் பணியாற்றி விட்டு தன்னுடைய காரியத்தை எல்லாம் முடித்துக் கொண்டு ஒரு சில ரத்த சாட்சியாய் மரித்து விட்டு உன்னையும் என்னையும் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தின போது கூட நான் இன்னும் யாரதான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அநேக நேரத்துல நான் சொல்றேன், I am perfect. அல்லேலூயா. நான் எப்படிதான் இருக்கிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன். அவர் எப்படி இருக்கிறாரு? அல்லேலூயா. மத்தவங்களை பாக்குற நீ உன்னையம்பா பாக்குறது இல்ல, கண்ணாடி மத்தவங்களை காண்பித்து கொடுக்காதுப்பா, அது உன்னைதான் காண்பித்து கொடுக்கும். ஆலயம் கண்ணாடியே. அல்லேலூயா. இதுல அவங்க அப்படிங்கிறாங்கன்னு பார்க்க முடியாது, நான் எப்படிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது, நான் சாட்சியா இருக்கிறேன்னா சொல்லிலோ செயலிலோ பேச்சிலோ நடக்கையிலோ. அல்லேலூயா. நான் சாட்சியா இருக்கிறேன்னா, நான் கடந்த வாரத்துல தேவ ஆவியானவர் காண்பித்து கொடுத்த வசனத்தை பார்த்தோம், நான் அடுத்த விசுவாசிகளுக்கு சாட்சியா இருக்கிறேன்னா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, பிரதர் நான் ரோல் மாடல், நான் சாட்சியா இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்லுங்க? நம்ம சாட்சி குறித்து நம்ம சபையில கேட்டாலே சொல்லுவாங்க. ஒருவேளை எதிர்க்க பேச மாட்டாங்க, ஆனா தனிப்பட்ட விதத்துல சின்ன பிள்ளைகளை கொண்டு பெரியவர்களுக்கு பேசுகின்ற காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன்.
தேவ சமுத்திரம் அநேக நேரத்தில் அழுது கொடுக்கிறான். ஏன் ஆண்டவர் இந்த காரியம் ஏன் மாற்றிக்கொள்ள முடியாதபடிக்கு? ஏன்னா சத்ருவானவன் வஞ்சகமாய் செய்து வைத்த மலையிலே நம்ம வெளியே வர முடியாதபடிக்கு என்ன பண்றோம்? இன்னும் அதிலே சிக்குண்டு அதிலே மடிந்து அதிலே போய்விடலாம் என்று அந்த எண்ணமும் பயமும் இல்லாதபடிக்கு நான் இதுல இருந்தாலும் மடிந்து போனா எங்க போயிடுவேன்? எங்க போயிடுவேன்? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. அல்லேலூயா. உங்களை நீங்களே அநேக நேரத்துல ஏமாத்துறீங்க. பாவத்தோடு கூட ஒருத்தன் எங்க போக முடியாது? போக முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தத்தை நான் முதல்ல தேடணும், அதுக்கு நல்ல போராடணும். அல்லேலூயா. பவுல் சொல்லிட்டார், எடுத்து வாசிப்போமே. 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. நல்ல புரிஞ்சுங்க, விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடி. விசுவாசத்துல எதுல போராடணும்? விசுவாசத்தை குறைஞ்சிடாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இச்சைகளை விழுந்துடாதபடிக்கு, பாவத்துல விழுந்துடாதபடிக்கு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு என் பரிசுத்த கர்த்தரை பார்க்கத்தக்கதாக என் நடக்க ஒரு நாள் விசுவாசத்துல இந்த போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். உன் அழைப்பு எதற்கு தான்பா? நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளத்தக்கதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அழைப்பு எதற்கு தான்? நித்திய ஜீவனுக்கு உங்களை போதா. எத்தனை பேர் போறீங்க? பக்கத்துல போறீங்களா? அல்லேலூயா. சந்தேகம் தான் பிரதர், சொல்லிக்கலாம், வாயை பார்த்து நான் போயிடுவேன். கண்ண முன்னா பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே சொல்லிக்கலாம். கண்ண முன்ன எங்க போயிடுவேன்? கண்டிப்பா போக மாட்டேன். அல்லேலூயா. இங்க போராடவே மாட்டேன். அப்படி எப்படி பரலோகம் போயிடுவேன்? வாழ்க்கை போராட்டம் தான். அதுக்காக தான் அழைக்கப்பட்ட. அல்லேலூயா. அநேகருக்கு மாடலா இருக்குன்னா இங்க கொஞ்சம் போராட்டம் இருக்குதான் செய்யும். பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டாய். அல்லேலூயா. உன் அழைப்பு நித்திய ஜீவனுக்குரியது. அழைப்பு எதுக்குரியது? நித்திய ஜீவனுக்குரியது. ஆனா எத்தனை பேர் அழைத்த அழைப்புக்கு ஏதுவா ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட பிரதர் உண்மைதான், பக்கத்துல கைகளுக்கு உண்மைதானே? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா எத்தனை பேர் அந்த ரட்சிப்புக்கு உட்பட்டு ஓடுறோம்? அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றுக்கொண்டுதான் உண்மைதான் பிரதர். எத்தனை பேர் இதுவரைக்கும் அபிஷேகத்துல நிரம்பிக் கொண்டே இருக்கிறீங்க பிரதர்? அது சபையில மட்டும்தான் பிரதர். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஒருவன் உயிர் அடைந்து விட்டால் நீங்க கர்ப்பத்துல உயிர் அடைகின்றீர்கள். உயிர் அடையும் பொழுது அங்கேயும் ஆக்டிவா இருப்பீங்க. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போது எப்படிதான் இருப்பீங்க? உள்ளதான் உள்ள கேட்ட சொல்லுவோம், என் குழந்தை எட்டி ஒதுக்கிது பாருங்க அப்படின்னு அம்மா சொல்லும். அல்லேலூயா. அது எட்டி உழைச்சிருக்குதோ என்ன பண்ணுதுன்னு அம்மாவுக்கு தெரியாது. ஆனா குழந்தை அம்மா சொல்லுவோம், பாருங்க என் குழந்தை எட்டி ஒதுக்குது. அதே போலதான் வெளியே வந்து என்ன பண்ணுவீங்க? ஆக்டிவா தான் இருப்பீங்க. இல்லை நான் உள்ள இருக்கும்போது மட்டும்தான் பிரதர் உயிரோடு இருப்பேன், வெளியே வந்தா எப்படி இருப்பேன்? அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்வோம். நாம் எந்த நிலையிலும் ஒரே போல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆலயத்துல வந்ததா பிரதர் அபிஷேகத்துல அனுப்பி வழங்க அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்க. அல்லேலூயா. நல்லபடியா ஆலயத்துக்குள்ளதான் பிரதர், வீட்டுக்குள்ள போனா அபிஷேகம் எங்கனே தெரியல. அல்லேலூயா. உன் சபத்திற்கு தடை வராதபடிக்கு என்ன பண்ணுங்க? வேதம் போய் படிங்க வீட்டுல, அப்பதான் தெரியும். குடும்பத்தை நடத்தாத என்ன பண்ண முடியாது? ஊழியத்தை நடத்த முடியாது. எனக்கு குடும்பமே நடத்துக்கிற பொண்டாட்டி கடிக்கிறா, வீட்டுக்கார அடிக்கிறாரு.
குற்றம் சொல்லுதுன்னா நம்ம வாய் எங்க வந்துடும்? அடிக்கிற கொண்டாட்டி எப்படி மாத்தணும்னு புருஷனுக்கு தெரியாது. அல்லேலூயா. கடிக்கிற கொண்டாட்டிக்கிட்ட எப்படி போய் நைஸ் பண்ணிட்டு கணவனுக்கும் நம்ம ஒரு முக்குள்ள பாருங்க. ஒரு கணவனை மாற்ற முடியாத மனைவி, ஒரு மனைவியை மாற்ற முடியாத நீங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து பிள்ளைகளை மாற்றுவீர்கள்? உங்கள் குடும்பமா சேர்ந்து எப்படி உங்க தெரு மாறும்? உலகம் சொல்லிச்சு, ஒரு நாடை காப்பாத்தணும்னா என்ன பண்ணும்? ஒரு நாட்டை காப்பாத்த ஒரு தெருவையை கொடுத்துடலாம்னு வச்சு, ஒரு தெருவை காப்பாத்த ஒரு வீட்டையை கொடுத்துடலாம். ஒரு வீட்டை காப்பாற்ற வேண்டுமானா ஒரு நபரை கொடுப்பது தப்பு இல்லை. இப்ப நீங்க ரெண்டு பேரே சரியில்லைன்னா எப்படி? கொஞ்சம் கஷ்டம்தான். போராட தெரியாதபடிக்கு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தை பார்த்து பார்த்து நம்ம கண்ண முன்ன எது வரணும்? நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். எப்பப்பா தேவன் முன்குச்ச போல இருக்க போற? சத்தத்தை கேட்கறது உண்மைதான், ஆனா சத்தம் கேட்பாண்டவரே சித்தம் செய்ய மாட்டோம். அல்லேலூயா. என்ன பண்ணுவோம்? சத்தம் கேட்கறது உண்மைதான், கேட்போம், ஆனா தேவ சித்தம் செய்ய மாட்டோம். ஆனா பாட சொன்ன மட்டும் என்ன பண்ணுவோம்? தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் தேவ சித்தம் பாட்டு மட்டும்தான். அல்லேலூயா. பாட்டோடு கூட நம்ம என்ன பண்ணிட்டா நிறுத்திடுவான். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ எனப்படப்பட்ட அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக எப்படி நம்ம நல்ல அறிக்கை பண்ணுகின்றவனாக இருக்கிறாய். நம்ம சாட்சி ஒருத்தர்கிட்ட கேட்டா தெரியும். அல்லேலூயா. அட நீங்க வேற போங்க பிரதர், அந்த அக்கா அப்படிதான், அந்த அண்ணன் அப்படிதான், அந்த தங்கச்சி அப்படிதான், அந்த தம்பி அப்படிதான், எல்லாம் அப்படிதான். எப்பப்பா நம்மளை குறிச்சு பிற சாட்சி கொடுக்க போறாங்க? எப்போ நம்மளை குறிச்சு பிற சாட்சி கொடுக்கத்தக்கதாக? ஒருவேளை குடும்பத்துல, மனைவிடத்துல, கணவனிடத்துல, பிள்ளைகளிடத்துல, பெற்றோரிடத்துல, உறவு மக்களிடத்துல, ஒருவேளை உன் சபை இடத்துல, உன் பக்கத்துல அமர்ந்திருக்கிறவங்க இடத்துல உன்னை குறிச்சு நல்ல சாட்சி வருதா? பக்கத்துல கைவிட்டுக்கிறங்க. சாட்சி உள்ள வாழ்க்கை வாழறேன்னா சாட்சி அற்ற வாழ்க்கை வாழ்கிறேன் நான். வேதம் சொல்கிறது, விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடுறான். அதற்காகத்தான் அழைப்பு. ஒருவேளை நல்ல ஆண்டவர் வகுத்திருக்கிற அந்த வழியில போ. உன்னை பாவ வழியில நடத்துவானால் அந்த பாவ வழியை விட்டு வருவதற்காக போராடு. அல்லேலூயா. நான் போராட மறந்துடும் பிரதர். என் வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறதே இல்லை, ஆனா நான் மறைச்சா மட்டும் எங்க போகணும்னு ஆசை இருக்குது. தேவனுடைய வருகை இருக்குமா? வருகையிலே உன்னை நீ பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். நீயோ கத்துவாய், கதறுவாய், ஆனால் உன்னை அங்க ஆண்டவர் கைவிட்டு கடந்து சென்றிருப்பார். ஆண்டவரே, நான் என்ன அக்கிரமம் செய்தேன்? தேவ சமூகத்திலிருந்து சத்தம் புறப்படும் பொழுது உன்னை மாற்றிக்கொள்ளாதபடி
காலத்துக்கு மற்றவரை பார்த்து கொண்டிருந்தாய். அவர்கள் மாறட்டும் என்று நினைச்சா அவங்க மாறிட்டாங்க, போயிட்டாங்க. நீ எப்ப மாற போற? அல்லேலூயா. சாட்சி அற்ற வாழ்க்கை வாழ்வோமானால் நாம் நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்வது மட்டும் அல்ல, அதுவே நல்ல போராட்டம். மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, அதுவே நல்ல போராட்டம். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நீ போராடினதான் பற்றிக் கொள்ள முடியும். போராட்டமே இல்லாதபடிக்கு நான் போயிடுவேன். சபையிலிருந்து உங்களுக்காக ஒரு காரியம் நாங்க செய்வோம், எல்லாரும் ஃப்ரீயா மாலை வாங்கி போடுவோம். அல்லேலூயா. இதுதான் எங்களால செய்ய முடியும். அப்புறம் நீங்க கேட்கக்கூடாது, நான் இத்தனை வருஷமா சபையிலே வாழ்ந்த சத்தியத்தை கேட்டேன். சத்தியத்தை கேட்டியா? அவர் கத்துனார, யாரோ ஒரு மனுஷன் கத்திக்கொண்டே இருக்கிறான், மணிக்கணக்கா கத்துறான். எதற்கு செவி கொடுக்கலப்பா? ஏதாவது ஒரு வசனம், உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் அப்படின்னா மட்டும் அதை மட்டும் புடிச்சுக்கிறேன். ஆசீர்வாதத்துல சாபத்தையே தேவன் கூறுகிறார்னா அது எனக்கு இல்ல, அவருக்கு. அல்லேலூயா. பணத்தாசை என்ன தீமைக்குன்னா அது அவங்களுக்கு. அல்லேலூயா. எது பணத்தாசை? ஆனால் ஆண்டவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை, அது எனக்கு. ஏன் உனக்கு பணத்தாசை இல்லையா? அல்லேலூயா. பணம் எல்லாம் திரும்பி வேற இருக்குது, அது தேவன் விட்டு விலக செய்யும். போதும் என்ற மனமே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு போதும் மனம் இருக்குது? மன ரம்யமா வாழ தரலப்பா, இருக்கிறது போதாது, இன்னும் கொஞ்சம் வேணும். இருக்கிறது போதாது, இன்னும் கொஞ்சம். இதையே தேடிக்கொண்டு ஆண்டவர் எப்ப தேடுவேன்? வயது முதிர்ந்த காலத்தில் தேடுவோம் பிரதர். கண் இருளடை தேடுவோம் பிரதர். சூரியன் அஸ்தமித்தபடி தேடுவோம் பிரதர். அல்லேலூயா. எந்திரம் அரைக்கும் சத்தம் குறைக்கும் போது தேடுவோம் பிரதர். அப்பதான் ஆண்டவர் உன்னை தேட மாட்டாரு. பலன் இல்லாதவன் ஆண்டவருக்கு வேண்டாம். அல்லேலூயா. என் வாழ்க்கையை மாற்றியே கொள்ள முடியாதுன்னா அப்படியே இருப்பேன், ஆனால் ஆண்டவருடைய கைவிட்டு விடுவார். ஒருவேளை ஆலயத்துக்கு வரலாம், எல்லாரோடு கூட அமர்ந்து கொண்டு இருக்கலாம், நானும் துதிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார், என்னையும் சேர்த்துதான். ஆண்டவர் சொல்றார், விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகின்றவனாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் என்ன பண்ணா கை கொள்ளுப்பா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, இதெல்லாம் கை கொள்ளணும். அல்லேலூயா. யார் வர வரைக்கும்? போராட்டம் யார் வரைக்கும்பா? ஆண்டவர் வருகை வரைக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே உன்னை பார்க்கிற வரைக்கும் நான் போராடுவேன் ஆண்டவரே. அப்படிதான் ஒரு வாழ்க்கை வாழணும். ஏதோ போராட்டம் இருந்த போதும், என் பிள்ளைங்கிட்ட போராடுனா போதும், எப்ப ஆண்டவர் கோசம் போராடுறேன். அல்லேலூயா. இன்னைக்கு 2 நபர்களை காண்பித்து கொடுக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில வசனங்களை கொஞ்சம் காண்பித்து கொடுக்குறேன். 2 நபருடைய போராட்டத்தையும் கொஞ்சம் பார்க்க போறோம். அல்லேலூயா. ஒரு நபர் பூமியிலே வாழும்போதே போராடினான், இன்னொரு நபர் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு போராடினான். 2 போராட்டத்துக்கு வித்தியாசம் காட்டுறேன். 2 போராட்டத்திலும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் நம்மோடு கூட இந்த நாளிலே பேசட்டும். இன்னொரு வசனத்தையும் எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. சரி, 1வது வசனத்தை வாசிங்க. நான் தேவனுக்கு முன்பாக உயிரோடு இருக்கின்றவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை இடுகிறதாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் அங்கே சொல்லுகிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடும் என்ன பண்ணு? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் இதுதான் கற்றுக் கொடுத்தாரு.
அல்லேலூயா. எனக்கு ஏதோ மாவு பேசி கத்து கொடுக்கல. மாவு பேசுகிற பிரசங்கம்லாம் இங்க இருக்காது. சபை சின்னதாகட்டும், ஆத்மக்கள் குறுகி இருக்கட்டும், ஆண்டவர் விஸ்தாரம் ஆக்குற வரைக்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கார். அல்லேலூயா. நன்மைகளை பற்றி கொண்டிருந்த வரைக்கும் போராட்டம் இப்படிதான் இருக்கும். நீ கேட்கறியோ கேட்காம போறியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் செய்வேன். நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எனக்கு கிடைக்கிற சமயத்துல எல்லாம் தேவனை குறித்து பேசிக் கொண்டே இருப்பேன். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு கூட இருக்கின்றவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவோ அவருடைய பிரசன்னமாகுதலை அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து, நல்ல புரிஞ்சுங்க, அவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியா வச்சுதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அது இல்லைன்னா நான் பேச முடியாது. இன்னைக்கு அவரும் இருக்கிறாரு, பரலோகமும் இருக்குது. அதனாலதான் படுக்க போட்டவனே ஃபர்ஸ்ட் பார்த்தே என்னதான், பரலோகமே சொந்தமே எப்போ பாப்பா. அல்லேலூயா. படுக்க போட்டவனே எல்லாம் கேட்கிற பாட்டு என்னதான், இந்த பாட்டு பாடுகிறாங்க. எந்த பாட்டு? பரலோகமே. வருத்தம் பசிதாகம் மனத்துயரம் அங்கே இல்லை, கிரீடம் வாங்கிப்பே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சாப்பிடுறியா? அல்லேலூயா. வசனத்தை சொல்றது சாக்கிறது. ஏதோ மழுப்பாதீங்க, இடம் கிடைச்சது பேசாதீங்க. அல்லேலூயா. சத்திய வசனத்தை பேசும்போது கவனத்தோடு கூட, ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசும்போது கவனத்தோடு கூட இருக்கணும். நீ பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு உண்டு. அல்லேலூயா. இங்க பேசினாலும் ஆண்டவர் இருக்கா பாரு, வீட்டுல போய் பேசினாலும் ஆண்டவர் நல்ல வார்த்தை பேசும்போது கேட்கிறாரு, நீ பேசுற கெட்ட வார்த்தையும் கேட்கிறாரு. நான் நினைக்கிறேன் பிரதர், யார் சாட்சி கொடுப்பா? உங்க வீட்டுல இருக்கிற செங்கல் தான் உனக்கு சாட்சி. அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல ஒவ்வொரு செங்கல் ஆண்டவர் அளந்து வச்சுக்கிறார்ல, அது எதுக்கு நினைச்சீங்க? ஒன்னு அளந்து காட்டுறதுக்கு தான். அல்லேலூயா. அதெல்லாம் பாத்துங்க, ஒவ்வொரு செங்கலையும் ஆண்டவரை அளந்து அழகா எதற்கு வச்சா தெரியுமா? அந்த ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு நாளும் அளந்து காட்டுறப்பா, இதுதான் உங்க வாழ்க்கை, இதுதான் உங்க வாழ்க்கை, இதுதான் உங்க வாழ்க்கை. எங்கேயோ களிமண்ணாய் எழுந்துச்சு அந்த செங்கல். அதை எடுத்து பிசைந்து அதை தட்டி அதற்கு ஒரு உருவம் கொடுத்து அதை அக்கினியில வைத்து சுட்டு எடுத்து அது மற்றவர்களுக்கு பயன்படத்தக்கதாக அல்லேலூயா பூமிக்கு வந்துவிட்டது. அது மற்றவர்கள் வீடு கட்டுவதற்கு பயன்படுகின்றது, மற்றவர்களுக்கு மற்ற காரியங்களை கட்ட, ஒருவேளை கல்லறை கட்டுவதற்கு எதுதான் பயன்படுகின்றது? இந்த செங்கல் தான் பயன்படுது. எல்லாம் கட்டத்துக்கு பயன்படுது. நீ மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மண்ணாய் கிடந்த உன்னை ஆண்டவர் உருவாக்கினார் என்பதை மறந்து விடாது. அல்லேலூயா. அநேக நேரத்துல நம்ம அதை மறந்துடுவோம். பிரதர், நான் உருவாக்கப்பட்ட, நான் இப்படியே தான் இருப்பேன் நினைக்காதீங்க. உருவாக்கினவருக்கு உடைக்கவும் தெரியும். அல்லேலூயா. உடைக்கப்பட்டினா உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உடைச்ச செங்கலை யாரும் வாங்கவோ மாட்டாங்க. கடையில போய் அழகா பாருங்க, ஒரு செங்கலை வாங்கிட்டா 11 ரூபாய் வருது. அதையும் நம்ம எப்படி பார்ப்போம்? முழுசா இருந்தாதான் வாங்குவோம். செங்கல் ஓரத்துல கொஞ்சம் ஒடிஞ்சிருந்தாலும் என்ன பண்ண மாட்டோம்? என்ன பண்ண மாட்டீங்கம்மா? செங்கல் ஓரம் உடஞ்சிருந்தா கூட காசு கொடுத்து வாங்கி தருவீங்களா? ஒரு செங்கலையே நீங்க வாங்க மாட்டீங்கன்னா
செதுக்கிறவன் நீ முழுசா போனா உன்னை எப்படி வாய்ப்பாரு? அல்லேலூயா. நீ பயன்பட வேண்டும், அதற்காகத்தான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு. நல்ல புரிஞ்சுங்க, ஒண்ணு கண்டனம் பண்ணு, ரெண்டாவது கடிந்து கொண்டு, அதுக்கப்புறம் புத்தி சொல்லு. நம்ம சபையில இது மூணுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இருக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. கண்டனம் மட்டும் இருக்கிறது, கடிந்து கொள்ளுதலும் இருக்கிறது, புத்தி சொல்லுதலும் இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை. என்னது? அனைவருக்கு இதை கேட்கறதுக்கு மனசு இல்லை. அல்லேலூயா. அதனால தங்கள் செவி எதை தின்னுமோ, அல்லேலூயா, எது இன்பமா இருக்கும் கேட்டா, அல்லேலூயா, எதெல்லாம் இன்பமா இருக்கும் அதெல்லாம் சொல்லத்தக்கதாக போதல் மட்டும் எங்களுக்கு இருக்கட்டும். நம்ம கடிந்து கொள்கின்ற இடத்துக்கு போக மாட்டோம், கண்டனம் பண்ற இடத்துக்கு போக மாட்டோம். அல்லேலூயா. புத்தி சொல்ற இடத்துக்கு இதெல்லாம் புத்தி சொல்லாதீங்க, நாங்களாம் வேற மாதிரி. அல்லேலூயா. நீங்களாம் யார மாதிரினே தெரியல எனக்கு. ஆண்டவரால் படைக்கப்பட்ட எல்லாம் அவருடைய சாயல். எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட சொன்ன மட்டும் கையில வீட்டு ஒரு அனைவர் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நாங்களாம் வேற. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. பரலோகத்துல ஒரு பெரிய தூதர் கூட்டம் இருந்துச்சான். வஞ்சிக்கப்பட்டு விழுந்த ஒருத்தன் என்ன பண்ணனா, ஒரு பெரிய தூதர் கூட்டத்தை வஞ்சித்து விட்டானா. அவன் சொன்னானா, வாங்க ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்ட போறேன், அதுல தேவனை போல உங்களையும் நான் நியமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தேவ கூட்டம் விழுந்ததாம். தூதர் கூட்டம் விழுந்ததாம். அது இன்று பூமியில கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு செவி கொடுக்கிற சில ஜனங்களும் உண்டு. அல்லேலூயா. அவர்கள் தேவ சாயலை மறந்து விடுவார்கள், தங்களுக்குரிய சாயலை தங்களை உருவாக்குவார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்கிறதை கொஞ்சம் கவனித்து வாசிக்க சகோதரி. ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாய் தங்கள் எதுக்கு சுய இச்சையை கண்டுக்காத சபையில தான் போய் உட்காருவோம். அல்லேலூயா. நான் தப்பு பண்ணலாம் கேட்கக்கூடாது, வட்டி கொள்ளலாம் கேட்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசலாம் கேட்கக்கூடாது, அப்புறம் திருட்டுத்தனம் பண்ணலாம் கேட்கக்கூடாது. எனக்கு போகும்போதெல்லாம் சொன்ன, ஆண்டவர் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஏப்பா என்ன பண்ண போற, செத்து போனா எதை எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. அல்லேலூயா. இருக்கிற துணியை கூட எடுத்துறாங்களா, நீ எப்படி வந்தாயோ அப்படிதான் போற. ஆண்டவர் தான் சொன்னாரு, மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணுக்கு திரும்புவாய். மண்ணிலிருந்து வர சொல்லி எதை எடுத்துட்டு வந்த பிரதர்? அல்லேலூயா. ஒன்னும் எடுத்துட்டு ஒண்ணுத்தையும் எடுத்துட்டு போக மாட்டேன். அந்த மண்ணு உன் பக்கத்துல எதையும் சேர விடாது. அல்லேலூயா. மண்ணான மனுஷன் மண்ணுக்கு திரும்பிடும். நன்றாக புரிந்துகொள்ளும். சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். எந்த காலம் சொல்லுங்க? இந்த காலம் தான். காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, இந்த காலம் பொல்லாத காலம். காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, இந்த காலம் பொல்லாத காலம். Hallelujah.
அல்லேலூயா. அந்த காலம் எப்படி காலம்னா ரொம்ப பொல்லாத காலம். இது கஷ்டப்பட்டு பார்த்தோம், கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாத்தையும் போட்டு கடைசியில ஒரு கேள்வி கேட்ட மாதிரி யார் நீ? அல்லேலூயா. அப்படின்ற காலத்துல தான் இருக்கிறோம். பிரயாசப்பட்டு பார்ப்பதுதான் வீண். அதுக்கு பார்க்க கூடாதுன்னு சொல்ல நாங்க. நீங்க போயிட்டு என்ன பண்ணாங்க, குடும்பத்துல ஒருத்தரையும் பார்க்காதீங்கன்னு சொல்ல. உங்கள் கடமைகளை நீங்கள் செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல பத்தி அவருடைய மாடலை பாருங்க. நீ எத்தனை தப்பு செஞ்சாலும் உன்னை பரலோகத்துல கூட்டும் போவதற்காக ஒரு எல்லா காரியத்தையும் செய்து கொண்டே இருக்கிறாரு. சத்தம் என்னைக்கு கேட்குதோ அன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டுறணும். அல்லேலூயா. இல்ல பிரதர், நான் அப்படியே தான் கேட்டுக்கொண்டே இருப்பேன், இன்னும் கேட்டுக்கொண்டே இருப்பேன், இன்னும் கேட்டுக்கொண்டே இருப்பேன்னா ஆண்டவர் உன்னை விட்டுருவாங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க. நீ நடக்க வேண்டிய வழிகளை சரியா நடந்து கொள். போக வேண்டிய பூர்வ பாதையை சிந்தித்து நட. ஆண்டவரே, நான் மறித்து அங்க வர வேண்டுமானால் என் நடக்க, என் பேச்சு, என் செய்கை, என் சாட்சி எல்லாம் மாறும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப மாறத்தக்கதாக நல்ல போராட்டத்தை போராடணும். ஒவ்வொரு நாளும் போராடணும். வேணும் சொல்லுவது. தொடர்ந்து வாசிங்க சகோதரி. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கதை சொன்ன கேட்கிறான்பா. எது சொன்ன கேட்பான்? கதை சொன்ன கேட்பான். அல்லேலூயா. உண்மையை சொன்னா அநேகர் என்ன பண்றது இல்ல, கேட்பது இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ருமானியா தேசத்தில் நடந்த கதையை அநேக நேரத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனா அநேக நேரத்தில் என்ன பண்றது, அதை மறந்துடுவோம். ஒரு சின்ன வயது தம்பி, 7 வயசு தம்பி தான் ஊழியக்காரனுக்கு பிள்ளையாய் பிறந்து விட்டார். அந்த தம்பி வாழ்க்கையில் நடந்த அந்த அகோர காரியத்தை நீங்களும் நானும் கேட்டிருப்போம். இந்த நாட்கள் போல அந்த நாட்கள் இல்லாத போதிலும் அந்த ஊழியக்காரனுக்கு 10 விசுவாசிகளை காட்டி கொடுத்து விடு இன்னைக்கு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அல்லேலூயா. 10 விசுவாசிகள் சபையில இல்லாத விசுவாசிகள் காட்டுறாங்க. அல்லேலூயா. எனக்கு பொல்லாத காலம் இது. பிறருக்காக வாழ்கின்ற காலம் அல்ல, தன்னை தானே ஒப்பேற்றிக் கொள்கின்ற காலம், தனக்காக வாழ்கின்ற காலம். ஆண்டவருக்காக வாழ்கின்ற ஜனங்கள் குறைவே. இந்த குறைஞ்ச ஜனங்களுக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சத்தியத்தை கேட்பது மட்டுமல்ல, சத்தியத்தின் பாதையிலே நடவுங்கள், சத்தியத்திற்கு செவி கொடுங்கள், தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்கள், நல்ல போராட்டத்தை போராடுங்கள். அந்த ஊழியக்காரர் 10 விசுவாசிகளை காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்று 2 நாட்களாய் அவரை போட்டு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து அவர் ஒருவரையும் காட்டிக் கொடுக்க மாட்டார். ஆண்டவரை அழைக்கும் போது இங்கே அழைப்பு வேறு விதமாக இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அழைப்பு எப்படிதான் இருந்துச்சுமா? அழைப்பு எப்படிதான் இருந்துச்சு? அழைப்புக்கு விரோதமா நான் நடக்க மாட்டேன், 10 விசுவாசிகளை காண்பித்து கொடுக்க மாட்டேன் போது அவரை அல்ல, அவருடைய பிள்ளையை அழைத்து வர சொல்லி அவர் பிள்ளையை மரத்தில் இப்படி கட்டினார்கள். கால்களையும் கைகளையும் கட்டி பிள்ளையின் முதுகிலே பிறப்பினாலே அடிக்கின்றார்கள், அடிக்கின்றார்கள், அடிக்கின்றார்கள். அந்த பிள்ளை துடிக்கின்றான், வேதனைப்படுகின்றான், ரத்தம் வருகிறது, சிதை பித்து எரியப்படுகின்றது. ஊழியக்காரன் கண்களிலிருந்து தண்ணீர் வடிந்து ஓடுகின்றது. ஐயோ, எனக்கு இருக்கும் ஒரு மகனை அடித்து துன்புறுத்துகின்றார்கள், வேதனைப்படுகின்றானே, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை? அடிக்க அடிக்க அந்த பிள்ளை மறைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. அதுபோல அப்பா சொல்றப்பா, நான் சொல்லிடப்பா, உன்னை அடிக்கிற காரியத்தை என்னால தாங்கிக் கொள்ள முடியலப்பா, இந்த வேதனை படுவதை என்னால தாங்கிக் கொள்ள முடியலப்பா. அப்ப மகன் சொன்னானா, அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல பரலோகத்துக்கு போயிடும்பா, ஏசப்பா அங்க போக சொல்ல எனக்காக வீடு தெளித்து காத்து கொண்டிருப்பார். நான் உள்ள போகும்போது தூதர்கள் பார்த்து காட்சி கொடுத்து மகன் உள்ள வரும் சொல்லாதவனுக்கு எச்சரிக்கை இருப்பா. நல்ல போராட்டத்தை போராடும். 7 வகையில மகன் சொல்லி மறைத்து போனான். பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டான். இந்த ராஜாவோடு கூட இருப்பான். ஒரு நாள் நீங்க நானும் போக சொல்ல அந்த சாட்சியை பார்ப்போம். நீங்க நானே எப்படிப்பா போராடி கொண்டிருக்கிறோம்? நல்ல போராட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமா நடக்கிறோமா? இல்ல செவிக்கு உணவு ஏற்ற வண்ணமா பிரசங்கத்தை கேட்க நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கின்றோமா, வெறுக்கின்றோமா? புத்தி சொல்லும் பொழுது கேட்டுக் கொள்கின்றோமா, வெறுக்கின்றோமா?
வேதம் சொல்கிறது, ஏனென்றால் நான் இப்பொழுது வானவழியாக வார்க்கப்பட போகின்றேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பவுல் சொல்கிறாருப்பா, நான் வானவழியா வார்க்கப்பட போறேன்பா, நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடி நான் ஒரு இடத்துக்கு கடந்து போக போறேன்பா, அதற்கு ஆயத்தமுள்ளவனாய் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டேன், சாட்சி உள்ள போராட்டத்தை போராடி விட்டேன். அடுத்த வசனத்தை சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்ட கைகளை தட்டி சொல்லு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் அந்த காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாரு. அவன் ஓட்டத்தையும் அறிந்திருக்கிறான், விசுவாசத்தை காத்துக்கொண்ட நல்ல போராட்டத்தை போராடின, வானவழியா வார்க்கப்பட போற, ஆண்டவரிடத்துல போற, என்னுடைய சாட்சி என்று எழுதுகிறான். எத்தனை பேர் நம்ம சொல்லுவோம், பிரதர் நான் கண்ண முன்னா பரலோகம் தான். பவுல் ஒரு அழகாக நிருபத்தில் சொல்லுவார், கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் என்னையே பின்பற்றுங்கம்மா, ஏன்னா அவரை போலவே வாழ கத்துக்கணும். எனக்காக அல்ல, என் தேவனுடைய சாயலால் பிறப்பிக்கப்பட்ட நான் அவரை போலவே பூமியில செயல்பட ஆரம்பித்து விட்டேன். எத்தனை சத்தத்தை கேட்டாலும் சரி, நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள மாற்றோம். வேணா வாய்ப்புன்னா சொல்லிக்கலாம், நான் போயிடுவேன் பிரதர்ன்ட்டு ஒரு நாளும் போக மாட்டோம். என்னை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் ஆண்டவர் நிச்சயம் அவர் சமூகத்தில் உன்னை ஏற்றுக்கொள்ள போவது இல்ல. நான் எப்படிதான் இருப்பேன், ஒரு 10 கன்னிகைகள் லிஸ்ட்ல நானும் இருக்கலாம், சபைக்கு போலாம், சத்தத்தை கேட்கலாம், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலாம், அந்நிய பாஷைகளை பேசலாம், எல்லாம் உண்மைதான். ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லத்தக்கதாக விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறதா? இல்ல நான் போராடுவதெல்லாம் நல்ல போராட்டமா? அல்லேலூயா. எந்த மனுஷன் சொல்ல முடியும், நான் நல்ல போராட்டம் கர்த்தருக்குள்ள என் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதற்காக நல்ல போராட்டம் போராடி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் அடிக்கடியே ஒரு ஊழியக்காரரை நினைத்துக் கொள்வது உண்டு. அவருடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை தன் குடும்பத்தோடு கூட சந்தோஷமாய் அவர் இருந்திருக்கலாம். ஒருவேளை அவர் நல்ல ஒரு வேலை செய்து வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், குடும்பத்தையும் மனைவியும் பிள்ளைகளையும் பண்ணிருக்கலாம், நல்லா வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஊழியத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே அவர் வீட்டில் இருப்பது ஒரே ஒரு வெள்ளை ஆடையும் வெள்ளை பேண்ட வெள்ளை சட்டை மட்டும்தான். அதுவும் நல்லதுன்னு சொன்னா அது மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குதான். அதெல்லாம் ஓரளவு தானே, இது மட்டும் தானே நான் தேவ சமூகத்தை போட்டு நிற்பது. அதிலும் ஒரு பெரிய கரையை கண்டேன். அல்லேலூயா. நான் கேட்டபோது அவர் சொன்னாரு, என் வீடு நான் படுத்து பார்த்தா நட்சத்திரங்கள்லாம் எண்ணிருந்தாங்களே அப்படி இருக்கும் என்னுடைய வீடு. அந்த சூழ்நிலையும் தேவனுக்காக ஊழியம் செய்கின்ற ஊழியக்காரர்கள் இந்த தேசத்துல உண்டுமா? ஆண்டவர் அவரிடத்துல பேசி இருக்கலாமே, ஏன் உன்னிடத்துல என்னிடத்துல ஆண்டவர் போராடி கொண்டிருக்கிறார்? அவர் சொல்ற, நான் போராடுறப்ப ஆவியை நீ போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், மனுஷ ஆவியோடு கூட நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஏன் உங்களை என்னை பரலோகத்துல கொண்டு போகணும் என்பதற்காக. நம்ம மேன்மையான மக்கள் கிடையாது பிரதர். அல்லேலூயா. இந்த மேன்மையாய் நிறுத்தப்படுவதற்கு காரணம் அவரே. அவர் இல்லை என்றால் நம்ம ஒண்ணுமே இல்லை. நம்ம நினைக்கலாம், பிரதர் எனக்கு நல்லா பிரசங்கம் பண்ண தெரியும் பிரதர், நான் நல்லா பாட்டு பாடுவேன் பிரதர், நான் நல்லா ஜெபிப்பேன் பிரதர், நான் நல்லா துதிப்பேன் பிரதர், நான் நல்லா எல்லா காரியத்தையும் செய்வேன், நான் ஆடுவேன் பாடுவேன் என்று நீ 1000 காரியங்களை சொன்னாலும் அவர் இல்லாவிட்டால் உனக்கு கனம் எங்கே? அல்லேலூயா. அவரெல்லாம் உங்க ஒண்ணுமே கிடையாது. அவர் இல்லாத வாழ்க்கையும் உனக்கு இல்லவே இல்ல. வேதம் சொல்கிறது, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை நல்லா புரிஞ்சுங்க. அவர் என்ன இடத்துல ஒரு கமா வச்சுட்டு போறாரு. நல்ல போராட்டம். போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம்? உலகத்துல பாவத்துல விழல, பரிசுத்த குறைச்சல் உண்டாகல, தேவனுக்கு பிரியமில்லாம நடக்கல, தேவ சித்தத்தை கேட்ட, தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்த, ஆண்டவரே என்னை அடிச்சாலும் உதச்சாலும் என்னை எப்படி பட்ட காரியத்தில் விட தள்ளினால் ஆண்டவரே. ஒரு முறை பவுல் ரட்சிக்கப்பட்ட புதிதில அவர் நினைச்சு போறாரு, நான் அப்போஸ்தலர்களோடு கூட போய் சேர்ந்து விடுகின்றேன், சேர்ந்துட்டா ஒருவேளை எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்வாங்க என்று நினைத்து போன பவுலை குப்பையை போல கருதி அல்லேலூயா அப்போஸ்தலர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். அவரை அந்த மதிலிலிருந்து கூடை வழியாய் அனுப்பினார்களாம். அல்லேலூயா.
அவர் நினைத்து கடந்து கொடுத்துங்க. அவரோட கிறிஸ்துவாய் மாறி விட்டதுனால என்னை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க நினைச்சா, ஆனா அன்னைக்கே அவர் போராட ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. அவர் போராட்டத்தின் கடைசி வரை அந்த போராட்டத்தை விட்டு விடவே இல்லை. அவர் போகும்போதுலாம் ஒரு காரியத்தை சொல்றாரு, நான் போராடுவேன், நல்ல போராட்டமே, நல்ல போராட்டமே, நல்ல போராட்டமே, என் விசுவாசத்தை காத்துக் கொண்டு நித்திய ஜீவனை பற்றி கொள்ளத்தக்கதாக நான் போராடுகின்றேன். அல்லேலூயா. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக ஒருத்தர் தான் சொல்ல முடியும். சொல்ல முடியும் பிரதர், நான் கண்ண மூடி போடணும்னே அங்க என்ன கிரீடம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீ நீதியா நடந்தாதான் நீதியின் கிரீடம். அல்லேலூயா சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. இங்க நீதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு போனா என்ன கிரீடம் வேணும்? போங்க இங்க. அல்லேலூயா. ஃபேன்சி ஸ்டோர்ல போய் கேளுங்க, நீதியின் கிரீடம் கிடைக்கும். வாங்கி ஆளுக்கு என்ன பண்ணுங்க. அல்லேலூயா. நான் நீதியற்ற வாழ்க்கை வாழ்கின்றேன், நேசருக்கு பிரியமில்லாமல் நடக்கின்றேன், தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்காத விரியனை போல இருக்கிறேன். என்ன விரிய? செவிட்டு விரியனை போல இருக்கிறேன் பிரதர். எத்தனை முறை என் காதுல ஊதுனாலும் கேட்கவே மாட்டேன். எத்தனை முறை எனக்கு படிச்சு சொன்னாலும் கேட்கவே மாட்டேன். அல்லேலூயா. பாசிங்க சொல்லுங்க சீக்கிரம். எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுவதை விரும்புகின்ற யாவருக்கு கைகளை தட்டுகிறது. எத்தனை நபர்கள் அவரை விரும்புகிறீர்களோ. அல்லேலூயா. தன் தரிசனத்தின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பல பேர் விரும்புறீங்கப்பா. ஆண்டவர் விரும்புறதுனா கொஞ்சம் தான். ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட காரியத்தை விரும்புறதுனா அதிகம். ஆண்டவரே தேவ சமூகத்துல போய் எதுக்குப்பா போறேன்னு கேட்டா, ஏசப்பா பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறீங்க. எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. பிரச்சனையை தீர்க்கிற ரிசர்வ் பேங்க் ஆயிட்டு வர சொன்னா இங்க ஜப விண்ணப்பம் எல்லாமே எத்தனை பேர் வரீங்க? ஆண்டவரே இந்த வாரம் உன்னை பார்க்க வர ஆண்டவரே, உன் முகத்தை பார்க்க வர ஆண்டவரே அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் வரீங்க? அந்த ஆவிக்குரிய ரீதியா வளர வர ஆண்டவரே, ஆவியின் கனிகளையும் வரங்களையும் பெற்றுக்கொள்ள வர ஆண்டவரே எத்தனை பேர் சொல்றீங்க? பிரதர், இந்த வாரம் ஒரு பிரச்சனை இருக்குது பிரதர், என் பிரச்சனை மாறணும், போராட்டம் நீங்கணும், இந்த மாசத்துல நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனா எல்லாம் எனக்கு வந்துடணும், எதுவும் செய்ய மாட்டேன் ஆனா என்ன வந்துடணும், எல்லாம் எனக்கு வந்துடணும் கேட்டா சொன்ன ஆண்டவர் கூறியை பீத்து கொண்டு கைக்குத்துக்கு கொடுப்பாரா? நம்ம நீதியா நடந்தா கொடுப்பாரு, நீதியா நடந்த காகத்தை கொண்டு கூட போஷிப்பாரு. அல்லேலூயா. நீ நீதியா நடந்து பார், காகத்தை கொண்டு கூட போஷிப்பாரு. நம்ம நீதி நம்மளுக்கே தெரியும். நம்ம கண்ணாடி முன்னாடி நம்ம ஆத்மாவா பேசும், அடப்பாவி இன்னமும் மாறாம கேட்கிறா, இத்தனை வருஷம் ஆச்சுடா. அல்லேலூயா. பவுல் சொல்றார், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய ஜட்ஜி யாரா? ஜட்ஜி யாருமா? அவர்தான். நீ என்ன பண்ணாலும் அங்க போனா உன் கணக்கெடுத்து பார்த்து நீ சொந்த அக்கிரமத்திற்கு அநியாயத்துக்கு சரியான நியாயம் செய்கின்றவர் அவர். ஒருவேளை நம்மளுக்கு முழு கிரீடம் வச்சுக்கிறாரோ நாவோ. அல்லேலூயா. நம்ம பணத்துல என்ன கிரீடம் தான்? நீதியின் கிரீடம் கொடுக்க முடியாதுமா. சிந்தையில் செய்த பாவம், அல்லேலூயா, சிந்த பாவம் செய்த பாவம் அவருக்கு கிரீடமோ. என் கைகள் செய்கிற பாவத்திற்கு அவர்களுக்கு ஆணியோ, என் கால்கள் நடந்த பாவத்திற்கு அவர் பாவத்தில் ஆணி கடப்பட்டதோ. என் இருதயம் செய்த பாவத்திற்கு அவர் இருதயத்திலே ஈட்டியோ. அல்லேலூயா. நான் சொல்ல முடியாது பிரதர், இந்த நீதியில வைக்கப்பட்டு இருக்கிற ஓட்டத்தை நான் ஓடுறேனா, பக்கத்துல கைகளுக்கு ஓடுறீங்களா இல்ல போராடுறீங்களா? அல்லேலூயா. வாசிங்க சகோதரி, இது முதல் வைக்கப்பட்டிருக்கிறது நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரச்சனமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தந்த
தருவார். நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படிக்கு ஜாக்கிரதைப்படு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரமா வரும்படிக்கு இப்பயே ஜாக்கிரதை.